ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் எந்த முறையில் படுக்கணும், எந்த மாதிரி இருக்கணுங்கிற பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது ஒரு பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்சாவே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு குழந்த 2 குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும். ஒரு குழந்த கர்ப்பம் ஆயிட்டானா எப்படி இருந்தால் எப்படி இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி இருக்க ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. இருந்தாலும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? முதல்ல ஒரு பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்சாவே நல்ல சத்தான பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதை வந்துட்டு முதல்ல சாப்பிடணும். மெயினான விஷயம் அதான். அடுத்தது வந்துட்டு டாக்டர்லாம் கொடுக்குற மருந்து மாத்திரையை வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்து வந்துட்டு தண்ணி முடிஞ்ச வரைக்கும் கர்ப்பமாக இருக்க பெண்கள் வந்துட்டு தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஏன்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்துட்டு தண்ணியில் தான் வளரும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தை நல்லா சேஃப்டியாக இருக்கும். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பெண்கள் கர்ப்பமாக இருக்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த சாப்பாடு சாப்பிட்றப்ப மட்டும்தான் தண்ணி குடிப்பாங்க. மீதி டைம் தண்ணியை குடிக்கிற வேலையே கிடையாது. நீங்கள் தண்ணி குடிக்கிறத தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய, அதாவது கர்ப்பப்பையில் குழந்தை அந்த தண்ணி இதுக்குன்னு ஒரு இறப்பை பை இருக்குது, அதில் தான் குழந்தை இருக்கும். அப்போ நீங்கள் தண்ணியை தவிர்த்துட்டிங்கன்னா நீங்கள் யூரின் போகிறப்ப தண்ணி பூரா வெளியில் வந்துடும். அப்புறம் அந்த கர்ப்பப்பை உள்ளார இருக்கும், வறட்சி ஆயிரும். இப்படி குடல் அப்படி ஒட்டிக்கும். குடலில் அந்த கர்ப்பப்பை இது ஒட்டி இருக்கும். ஒட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்கள் குழந்தை இங்கிட்ட அசைஞ்சு சொலண்டு வர முடியாது. அப்படி இருக்கப்ப நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கும், சரிங்களா? அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் எப்போவுமே ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆனதுக்கப்புறம் வயிறு கொஞ்சம் பெருக்க ஆரம்பிக்கும். அப்போ நாம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு தூங்குறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்து எந்திரிச்சு உக்காந்துட்டு அடுத்த பக்கம் திரும்பி படுக்கணும். நீங்கள் அப்படியே நீங்கள் படுத்தீங்கன்னா உங்கள் படுத்திருந்த வாக்கிலேயே திரும்பி படுத்துட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணோம், குடல் நஞ்சு கொடி இருக்குல்ல, நஞ்சு கொடி என்ன ஆகும், உங்கள் குழந்தையோட கழுத்தில் சுற்றுச்சுன்னா அப்போ உங்கள் குழந்தை இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றுறப்ப அதுக்கு ஒரு இடையூறாக இருக்கும். நம்ம ஒரு கழுத்தில் இப்போ ஒரு காலில் ஒரு கயிறு மாட்டிக்கிச்சுன்னா இங்கிட்டும் எடுக்க முடியாமல் அங்கிட்டும் எடுக்க முடியாமல் நம்ம எப்படி அலமோதுவோம். அந்த மாதிரி தான் அது சின்னூண்டாக இருக்கும் கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பை உள்ளார அந்த கொடி சுற்றி இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு எடுக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அது என்ன பச்சை பாலவன் குட்டியாக இருக்கும். அப்படி இருக்கப்ப டெலிவரி டயத்தில் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வரும், சரிங்களா? அதுக்காகத்தான் சொல்கிறது, நேராக படுத்துட்டு நேராக படுத்து எந்திரிச்சு உக்காந்துட்டு அடுத்த பக்கம் திரும்பி படுக்கணும். படுத்திருந்த வாக்கிலேயே திரும்பிக்கிட்டு அடுத்த பக்கம் படுத்திங்கன்னா என்னாவும் உங்கள் குழந்தையோட கழுத்தில் அந்த நஞ்சு கொடி சுற்றிட்டு நாளைக்கு பிரச்சனையாயிரும். டெலிவரி டயத்தில் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வரும். நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முதல்ல கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா படுத்துட்டிங்கன்னா அடுத்த டைம் என்ன பண்ணணும், எந்திரிச்சிட்டு திரும்பி இந்த பக்கம் படுக்கணும். அப்படி படுத்தா மட்டும்தான் உங்கள் குழந்தை நல்லா ஹெல்த்தாகி இருக்கும். நல்லா உங்கள் வயிற்றுக்குள்ளேயே நல்லா சுழண்டு விளையாடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு எழுந்திரிச்சு உக்காந்துட்டு திரும்பிட்டு யார் போய் படுப்பான்ட்டு அப்படியே திரும்பி படுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வரும்.
நார்மல் டெலிவரி ஆகிறது ரொம்ப கஷ்டம். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கீரையெல்லாம் வந்துட்டு சாப்பாட்டில் அதிகம் சேர்த்துக்கணும். கீரை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ குழந்தையோட கண்ணுக்கு, குழந்தையோட வளர்ச்சிக்கு, மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் இறைச்சி வகைகளை வந்து ஓரளவு ஒதுக்கிட்டு பச்சை காய்கறிகள் வாங்கி அதிகம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள். அடுத்து வந்துட்டு இது வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்து சாப்பாட்டில் வந்து பேரிச்சம்பழம் சேர்த்துக்கணும். பேரிச்சம்பழம் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் குழந்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பேரிச்சம்பழத்தில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் பேரிச்சம்பழம், சப்போட்டா, அடுத்தது மாதுளை, ஆப்பிள் இதை மாதிரி எல்லாம் வாங்கி கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் சாப்பிடணும். சரிங்களா? மெயினாக சப்போட்டா சாப்பிடணும். சப்போட்டா பேரிச்சம்பழத்தில் தான் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் ஏரியாவில் நர்ஸு இரும்புச்சத்து மாத்திரை கொடுப்பாங்க. கொடுத்தாலும் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். நான் சொன்ன மாதிரி தான் கர்ப்பமாக இருக்க பெண்கள் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் படுத்திங்கன்னா இடுப்பு வலிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா எந்திரிச்சு உக்காந்துட்டு அடுத்த பக்கம் திரும்பி படுக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எந்த அளவுக்கு நான் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு என்னால் படுத்துட்டு இந்த பக்கம் எந்திரிச்சு போய் தூக்கத்தில் யார் எந்திரிச்சு உட்காருவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? அதனால் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தண்ணி நிறையா எடுத்துக்கணும். அடுத்து வந்துட்டு சாப்பாடு கர்ப்பமாக இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்ருப்பீங்க. கர்ப்பம்னு தெரிஞ்சாவே நீங்கள் 2 ஆளுங்கிறப்ப உங்களுக்கும் சாப்பிட்ணும், உங்கள் குழந்தைக்கு வேண்டிட்டும் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் நேரம் ஏதாவது வேலை செஞ்சதுக்கப்புறம் பசி எடுத்துச்சுன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும். சரிங்களா? கர்ப்பமாக இருக்கப்போ வந்துட்டு டயத்துக்கு வந்து சாப்பிடக்கூடாது. எப்போ பசி எடுக்குதோ அப்பப்போ சாப்பிட்டுக்கணும். கொஞ்சம் வரன்னு இருக்கக்கூடிய சாப்பாட்டை வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி கோர்த்துள்ள இந்த ரசம், சாம்பார் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்துட்டு சாப்பாட்டில் தண்ணி அதிகம் ஊற்றி இது பண்ணுற மாதிரி பொருளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நான் சொன்ன இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன கருத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னோடய வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா, கர்ப்பமாக இருக்கவங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.